வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. என்ன வாட்செல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் வாட்சே கட்டுறதில்ல. இது என் மகன் பாலகுமாரன் வாட்சை வாங்கியிருந்தான். அப்பா இதை கட்டிட்டு பேசுப்பா அப்படின்னு சொன்னான். நான் தான் வாட்சே கட்டுறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ஏன் வாட்ச் கட்டுறதில்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கா? காரணம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதுபோல் என் வாழ்க்கையில் 84 85 நான் +1 படித்து ஃபெயில் ஆகிட்டேன். 84 85க்கு அப்புறம் திரும்ப 85 86 காரைக்குடியில் எங்கள் மாமா வீட்டில் தாத்தா வீட்டில் தங்கியிருந்து அழகப்பாவை நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். அப்படி தாத்தா வீட்டில் இருக்கும் பொழுது நான் திருச்சியில் இருக்கும் பொழுதும் நிறைய சினிமாக்கள் பார்த்துட்டு இருப்பேன், நிறைய மனிதர்களோட உறவாடிக்கிட்டே இருப்பேன். அதே போல் காரைக்குடியிலையும் நிறைய மனிதர்கள், நிறைய உறவுகள், நிறைய தொடர்புகள், நிறைய சம்பவங்கள், நிறைய வாழ்க்கை, சினிமா அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை அப்போ இருந்தது. அப்போ காரைக்குடியில் பாண்டியன் தேட்டரில் திருமதி ஒரு வெகுமதி அப்படிங்கிற விசு சார் டைரக்ட் பண்ண அந்த படம் வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி சம்சாரம் அது மின்சாரம் வந்திருந்தப்பவும் அதே பாண்டியன் தேட்டரில் தான் அந்த படத்தை பல முறை நான் பார்த்துருக்கேன். திருமதி ஒரு வெகுமதி படம் தான் நான் வாட்சி கட்டாததுக்கு காரணம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். விசு சார் என்ன பண்ணார், என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்களிலிருந்து மீண்டு அந்த குடும்பத்தை கரை சேர்த்துட்டு இருந்தார். எங்கள் தாய் மாமா ராமகிருஷ்ணன்னு பேர். கோட்டையூர் ராமகிருஷ்ணன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ராமையா அப்படின்னு எல்லாரும் எங்கள் மாமாவை கூப்பிடுவாங்க. கடுமையான உழைப்பாளி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாட்சை அடமானம் வச்சு 30 ரூபான்னு நினைக்கிறேன், 30 ரூபாய்க்காக வாட்சை அடமானம் வச்சுருந்தாங்க. அந்த வாட்சு வீட்டில் இருந்தது. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு. அவர் திருப்பலை. என்னையா வாட்சை திருப்புறேன்ன திருப்பலையே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை ராமகிருஷ்ணன் எனக்கு வாட்சி வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்போ ஒரு ஹெச்எம்டி வாட்சி ப்ளூ கலரில் டயல் இருக்கிற அந்த வாட்சி நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ உடனே மாமா என்ன பண்ணார், டேய் உன்கிட்ட தான் வாட்சிலே நீ இதை கட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அந்த வாட்சை கட்டிக்கிட்டு பெரிய கெத்தாக அப்படியே சந்தோஷமாக எங்கள் மாமா இந்த மாதிரி வாட்சி கொடுத்தாடுறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். திருமதி ஒரு வெகுமதி படம் பார்த்தேன். அப்படி படம் பார்க்க போகிறப்பவும் வாட்சி கட்டியிருந்தேன். அப்போ அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியன் கதாபாத்திரம், பாண்டியன் உல்டாவாக இருக்கும். பாண்டியன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பாண்டியனுடைய சகோதரராக இருக்கிற எஸ்வி சேகர் ரொம்ப அமைதியானவா, சாந்த சுரூபியா, நல்லவராக, இரக்க மனம் கொண்டவராக இருப்பார். அண்ணன் தம்பி. பாண்டியன் ஒரு 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 முரட்டுத்தனமான ஒரு முடிவில் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை, ஜெயஸ்ரீக்கு தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல் கோகிலா அப்படிங்கிற நடிகைக்கும் எஸ்வி சேகருக்கும் கல்யாணம் நடக்கும். கோகிலாங்கிற ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறிடும். லஞ்சம் வாங்குவதற்கு அவர் போயிடுவார். அதே போல் இங்கே பாண்டியன் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு முரட்டுத்தனமாகத்தோடு இருந்து ஜெயஸ்ரீயை வலுக்கட்டாயமாக தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் ஜெயஸ்ரீ பலவித மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அந்த ஜெயஸ்ரீனுடைய அட்டமெண்ட், ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, அது ஒரு காரணமாக இருக்கும். நீ உழைச்சி சாப்பாடு போடியா, அப்போ நான் சாப்பிட்றேயா அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை அவர் வெகுவாக எடுத்துகிட்டு போய் சம்பாதிக்க போவார், கஷ்டப்படுவார், உழைப்பார். அந்த காசில் அவளுக்கு தோசை வாங்கி தருவார். அதுக்கு அப்படின்னு கதை போகும். கிட்டத்தட்ட பாண்டியனுடைய லைஃபே வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் அப்படின்னு இருக்கும்போது இந்த படம் கதாபாத்திரங்கள் எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக பாண்டியனுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் எனக்குள்ளார ஒரு பெரிய கேள்விகளெல்லாம் எழுப்பிச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், நம்மளும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு. கிட்டத்தட்ட 1968 நான் பிறந்திருக்கேன். +1 +2 படிச்சுட்டு இருக்கிறேன். 85 86 இந்த தருணங்கள்னாக்கா எனக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஒரு 15 16 வயசு இருக்குமா. அந்த சமயத்தில் என்னடா செய்கிறது, நம்மளும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு முடிவு பண்ணுறேன். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்போ சரி இந்த வாட்சு மாமா வாங்கி கொடுத்துருக்காரு. மாமா இந்த வாட்சை அடகு ஒருத்தவங்க வச்சாங்க. அதனால இந்த வாட்ச் கிடச்சிருக்கு. அப்படி யாரோ ஒருத்தங்க
அழகுக்காக காசு வாங்கிட்டு இந்த வாட்சை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வாட்சை நம்ம கட்டக்கூடாது. சரி, கட்ட வேணாம். மாமா இப்படி கொடுத்தாரு இல்லையா, டேய் நீ கட்டிக்கடான்ட்டு அந்த வாட்சை நம்ம கட்டக்கூடாது. சரி, கட்ட வேணாம். அப்போ வாழ்க்கையில் சம்பாதிச்சுட்டு தாண்டா நீ வந்து காசு சேர்த்து வாட்ச் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாளே திருமதி வெகுமதி படம் பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே வாட்சை கட்டி நான் கொடுத்துட்டேன். அதற்கு பிறகு வாட்ச் கட்டலை. அதுக்கப்புறம் திருச்சிக்கு காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டேன். திருச்சிக்கு வந்த அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து சினிமாவுக்கு போகணும் காசு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா காசு கொடுக்குறாரு. 1987 வருஷம் அது. அப்போ நான் வந்து திருச்சியில் கல்கட்டார் கோட்டை அப்படின்னு ஒரு ஏரியா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா, அங்கே ஷண்முகா அப்படிங்கிற ஒரு தேட்டரில் நான் வேலைக்கு போனேன். அப்படி வேலைக்கு போன சமயத்தில் நான் படத்துக்கு போகிறேன். சட்டம் ஒரு விளையாட்டுன்னு கேப்டன் விஜயகாந்த் சார் நடித்த படம். அந்த படத்தில் இன்டர்வெல்லில் நின்று அங்கே சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க ராம்ஜி அப்படின்னு கூப்பிட்டாங்க. யாரும் திரும்பி பார்த்தா என்னோட கிளாஸ்மேட்டு பேப்டிஸ்ட் அமலன். அவன் கூப்பிட்றான், மாப்பிள்ள அப்படின்றான். நானும் அவன்லாம் 6வதுலேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படித்தவங்க, திருச்சி பொன்மலை ரயில்வே மினிஸ்டராக செஞ்சு சொன்னேன். அவன் வாடா என்னடா மாப்பிள்ள, எப்படா வந்த ஊர்லேருந்து அப்படின்றான். நான் நேற்றுக்கு தாண்டா வந்தேன் அப்படின்றேன். எப்படா ஊருக்கு போவேன் அப்படின்றான். இல்லைடா இனிமேல் இங்கே தாண்டா இருக்க போகிறேன் அப்படின்றேன். நீ எங்கடா இங்கே நிற்கிற, என் புறம்பாக்க வந்தியா மாப்பிள்ள அப்படின்றான். இல்லைடா தேட்டரில் ஆப்ரேட்டரே நான் தாண்டா அப்படின்றான். அப்படியாடா அப்படின்னா, என்ன பண்ண போகிற அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, +2ல் வேறு ஃபெயில் ஆகிட்டேன், ஏதாவது பார்க்கணுடா அப்படின்னா. தேட்டரில் வேலை இருக்குது வரியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். தேட்டரில் வேலைனாக்கா நம்மளே சினிமா பைத்தியம், தேட்டரில் வேலை, சினிமா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், வரடா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் சட்டம் ஒரு விளையாட்டு படம் பார்த்துட்ருக்கேன். பேப்டிஸ்ட் அமலன் வந்து என்னை கூப்பிட்டு, டே ஓனர் வந்திருக்காரு வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனான். என்னை அறிமுகப்படுத்தி வச்சான். கிளாஸ்மேட் ஆமலாம் நீங்கள் தம்பி அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ரைட்டு, வேலைக்கு என்னிலேருந்து வரீங்க அப்படின்னா, என்ன வேலை எதுன்னே கேட்கல, நாளையிலேருந்து வரேங்க அப்படின்னு. ரைட்டு, ஸ்டால் பார்த்துக்குங்க, 12 ரூபா உங்களுக்கு டெய்லி சம்பளம், வரலைனாக்கா அன்றைக்கி சம்பளம் கிடையாது அப்படின்னாங்க. 1987 வருஷத்தில் நவம்பர் கடைசி இல்லாட்டா டிசம்பராக இருக்கும். அந்த டிசம்பரில் நான் வந்து தேட்டரில் வேலைக்கு போனேன். அதற்கு பிறகு 12 ரூபா சம்பளத்தை நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மாட்ட கொடுக்க, எங்கள் அம்மா அதுலேருந்து ஒரு காசு போட்டு சீட்டு காசு மாதிரி போட்டு அதில் 250 ரூபாய் என்னமோ கிடச்சிது. அந்த 250 ரூபா காசை வச்சுக்கிட்டு பிளாக் கலர் டயலில் ஹெச்எம்டி வாட்சு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாட்சை வந்து வாங்கினேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து நீ கட்டிக்கப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவை சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவை அண்ணன் தான் கூப்பிடுவேன், கட்டிக்கிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு வாட்சு நான் வாங்கினேன், கட்டிக்கிட்டேன். அதற்கு பிறகு இன்னொரு வாட்ச் எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாங்க, அதை கொஞ்ச நாள் கட்டிக்கிட்டு சும்மா ஒரு வாரம் 10 நாள் அவுத்துவேன். அப்புறம் என்னுடைய கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு லாரன்ஸ் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சினை வந்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இருக்குது. மச்சினனோட பையன் துபாயிலேருந்து வந்து எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தான். ஏன் எங்கள் அக்கா பையனே எனக்கு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தான். ஆனால் அந்த வாட்ச் எல்லாம் சும்மா அவங்க கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு 2 நாளைக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் பேசாமல் வச்சுருவேன். டெல்லியில் இருக்கிற என் தோழி ரமாவும் எனக்கு ஒரு வாட்ச் பரிசளிச்சிருக்காங்க. இப்படி வாட்ச் எனக்கு பரிசாக வந்ததுங்கிறதெல்லாம் நிறையா இருந்தாலும் கூட வாட்ச் ஏதோ கட்டிக்கிறதுல ஈடுபாடே இல்லை. என்ன ஆமாம் எப்படி கட்டிக்க முடியும், அதான் செல்ஃபோன்லேயே நம்பர்லாம் டைம்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். நான்லாம் சொல்கிறது செல்ஃபோன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாத காலத்தில், செல்ஃபோன் அப்படிங்கிறதே இல்லாத காலத்தில் அப்படி சொல்கிறேன். எங்கள் அம்மா அதை பெருமையாக அடிக்கடி சொல்லுவாங்க. என் பிள்ளை வந்து ஒரு வைராக்கியக்காரவன், அவன் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டானாக்க அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களெல்லாம் தாண்டி எப்படியாவது ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை அவன் வந்து வாட்ச் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டான். என் புருஷன் வந்து வாட்ச் வாங்கி தரேன்னு சொன்னார், அதையும் வேணான்னு சொல்லிட்டான். தேட்டரில் நைட் ஷோவுக்கு கண்ணெல்லாம் முடித்து 4 ஷோவும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு காசு வாங்கி சம்பாதிச்சு அவன் வாட்ச் வாங்கினான். அதையும் அப்பா நீ கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ள கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெத்த வயிறே எனக்கு குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மா பெத்த வயிறே குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறத ஒரு 2000 தடவைக்கு மேலேயாவது சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த அன்பு இருக்குல்ல, ஒரு சின்ன வாட்ச் தான், ஒரு வாட்ச் தானே என்ன பார்த்து டைம் பார்த்துக்க போகிறோம், கட்டிக்க போகிறோம், அது ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு வாட்சுக்குள்ளார முள், நேரம், நிமிஷம், எண்கள், நம்பர்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு அன்பு ஒன்று இருக்குங்க. அந்த அன்பு வைராக்கியமாக மாறும், அந்த அன்பு சத்தியமாக மாறும், அந்த அன்பு உறுதியாக மாறும், அந்த அன்பு நம்பிக்கையாக மாறும்.
ஒரு கடிகாரம் அப்படிங்கிறது வந்து வெறும் டைம் காட்டுற மிஷின் மட்டும் இல்லைங்க. நம் காலச்சக்கரத்தையே நம்ம முழுக்க வாழ்க்கையவே திரும்பி பார்க்கும்போது பல மணி நேரங்களை, பல நேரங்களை, பல தருணங்களை, பல நிமிஷங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம்தான். அதில் புதிந்திருக்கக்கூடிய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அன்பு அப்படிங்கிற விஷயமா நான் பார்க்குறேன். வணக்கம்.